ஹைலைட் நீங்க சொன்னீங்களா அதை சொல்லுங்க. இலிப்பூச்சியா? 300 இருக்கு பாரு. என்னது? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா கோவளம் பீச்சுக்கு தான். முன்ன நம்ம ப்ளூ ரெசார்ட் அப்படிங்கிற பிரைவேட் பீச்சுக்கு போயிருந்தோம். இப்போ நார்மல் பீச்சுக்கு வந்திருக்கோம். அங்க சுத்தி நிறைய மீன் கடை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கடையும் கிராஸ் பண்ணும்போது இங்க வாங்கப்பா, வாங்க சார், இங்க வாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்ன பண்ணோம், ஒரு ரேண்டமா ஒரு கடையில போய் நின்று அங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லா கடையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. எல்லா கடையிலையும் ஆரஞ்சு கலர்லயும் ரெட் கலர்லயும் மசாலா போட்டு மீன் எல்லாம் படுக்க போட்டு வச்சிருந்தாங்க. அதனாலதான் ரேண்டமா ஒரு கடையை சூஸ் பண்ணி அந்த கடைக்கே போலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போயிட்டோம். அங்க போனதும் முதல்ல எதையுமே யோசிக்காம இறால் ஒன்று கொடுத்துருங்கன்னு சொன்னோம். இங்க யாரான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்றதுனே தெரியல. சரி, அவங்க கிட்டே கேட்டோம் என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டோம். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒன்று. அவங்க வஞ்சர மீன் இருக்கு, கொடுவா மீன் இருக்கு, வாழை மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன மீன் இருக்குன்னு இப்ப கேட்டாச்சு. இப்ப என்னென்ன மீன் என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு கேப்புன்ட்டு இது எவ்வளவுக்கா, அது எவ்வளவுக்கா, அது எவ்வளோ, இது எவ்வளவுக்கா தருவீங்க, இதுல என்னென்ன பீசஸ் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கடையில மினிமமாவே 100 ருபீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. மீன் எடுத்தாலும் சரி, இறால் எடுத்தாலும் சரி, நண்டு எடுத்தாலும் சரி, எல்லாமே 100 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 500, 1000 அது வரைக்கும் போகுது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கனவா மீன் வாங்குமாடா, கனவா மீன் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி கனவா ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இருந்த பெரிய டாஸ்கே மீன் செலக்ட் பண்றது தான். என்ன மீன் வாங்குறது, எத்தனை பீசஸ் வாங்குறது, என்ன ரேட்ல வாங்குறது அப்படின்னு தான் ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. என்னென்ன பீசஸ் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இந்த மீன் எவ்வளோமா, அந்த மீன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சொல்ல அவங்க மீனை எடுத்து அழகா அந்த சைட்ல எல்லாம் கீறி விட்டு மசாலா எல்லாம் கொஞ்சம் உள்ள போற மாதிரி தடவி விட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை பிதிக்கி அதுக்குள்ளே எல்லாம் போற மாதிரி மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இது மாதிரி செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்தானா நமக்கும் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க பார்த்துக்கிட்டு இருந்த கேப்ல கிளிப்பூச்சி வேணுமாப்பான்னு கேட்டாங்க. என்னது கிளிப்பூச்சா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட திரும்ப கேட்கிறேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளிப்பூச்சின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னன்னு கேட்டல திரும்ப சின்ன சின்ன நண்டுப்பா, சின்ன சின்ன நண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு கிளிப்பூச்சா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன நண்டை போய் கிளிப்பூச்சின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க பாருங்களேன். பக்கத்துல அந்த மீனை வறுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வறுக்கும் போது அதுல இருந்து புகை அப்படியே மூஞ்சில ஏறி அப்படியே தும்மலும் இருமலமா வந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா அங்க கடையிலேயே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டு இருந்தா அவங்க கடுப்பாயிடுவாங்க, கஸ்டமர்னு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிடுவோன்ட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, நமக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாது. சரி ஒரு சின்ன மீனா சொல்லு, அந்த சின்னதா 100 ரூபான்னு சொன்னீங்கல்ல அதை சொல்லு, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஐயும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். கடைக்கரையை பார்த்து சேரை போட்டு உட்காந்து வெட்டி கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அதான் ஆர்டரா கனவா வந்துருச்சு. 2வது சொன்னோம், ஆனால் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரி அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு எடுத்து வாயில வச்சு பார்த்தோம் பாருங்க. ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப கவிச்சியா இருந்துச்சுன்னா மூஞ்சில அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பூமர் மாதிரி சவன் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. மேலே மசாலாலாம் ஓரளவுக்கு ஒட்டியும் ஒட்டாத மாதிரியும் அது மாதிரி இருந்தது. ஆனால் சவன்னு திங்க முடியல, பல்லெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. மசாலா நல்லா ராவா இருந்தது. அப்புறம் கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு இது ஒர்த்தா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்குட் நம்ம கொடுத்துருந்தாங்களா, அதுல குட்டி ஆக்டோபஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான இருந்தது. சரி என்னவா இருக்குன்னு கடிச்சு பார்த்தேன். அதுவும் கனவா மீன் தான். பாக்குறதுக்கே குட்டி நண்டு மாதிரியும் குட்டி ஆக்டோபஸ் மாதிரி இருந்தது. சரி கடிச்சு பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தாலும் பூமர் மாதிரி சவன் தான் இருந்தது. ஆனா அதோட டென்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருந்தது. ஆனா கனவா நடுவுல பார்ட் மட்டும் சவன் இருந்தது. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண இறால், அதாவது இவங்க பாசையில சொல்லணும்னா எறா. அது பார்க்க நல்லா ரெட் கலர்ல மேல மசாலா எல்லாம் தூவிட்டு வெங்காயமும் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே டக்குன்னு எடுத்து சாப்பிடணும் போல தோணுச்சு. கையில எடுத்தா செம்ம சூடு, எடுத்து வாயிலையும் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடா இருந்தது. அது மட்டும் இல்லாம கீழையும் வைக்க முடியல. நம்ம வர கேங்கா வந்தோம், கீழே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வர இருக்கு பாக்குறதுக்கு. கடற்கரை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு ஒன்னே எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா மசாலா பொடி, ரகசிய பொடின்னு நினைக்கிறேன். அதுல தொட்டு எடுத்து வாயில கடிச்சு பார்த்தா நல்லா பொசுன்னு இருக்கு இறால். இது எப்படி இருந்துச்சுன்னா உள்ள இறால் நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு. ஆனா மேல போட்ட மசாலாவும் இறாலும் காம்பினேஷன் சரியில்லை. நானும் நல்லா எக்ஸ்பிரஷனோட கொடுக்கணும், நல்லா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிரஷனோட காமிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் தானா வரணும், நேச்சுரலா வரணும். சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த ஃபுட் நல்லா இருக்கு, அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்கலாம். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. அதனால தான் எக்ஸ்பிரஷனே வரல மூஞ்சில. இவங்க மசாலால தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்கு. ஒருவேளை மசாலா ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா இது அல்டிமேட்டா இருந்திருக்கும். இதை நம்ம சாப்பிட்டு இருந்த கேப்ல மீன் வந்துருச்சு. அதை ஷூட் பண்ண மறந்துட்டாங்க கொண்டாந்து வைக்கிறத. அது மட்டும் இல்லாம அந்த மீனை கொஞ்சோண்டு எடுத்து என் ஃப்ரெண்டு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டான். அவன் ரிவ்யூ சொல்லிட்டான். ஆனா ஏன் ரிவ்யூ என்னன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மீனை திருப்பி போட்டு கொஞ்சோண்டு கிள்ளி எடுத்தேன். அந்த மீனை கிள்ளி எடுக்கும் போதே செம்ம சூடா இருந்துச்சு. கொஞ்சமா எடுத்து பிரஸ் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டா இருந்துச்சு. நம்ம வாங்கின எல்லாத்துக்கும் மேல ஒரு பொடி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க ரகசிய மசாலா, அந்த பொடியை இந்த மீன் மேலையும் தூவிருந்தாங்க. இந்த மீன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு எடுத்து வாயில வச்சு பார்த்தா மீன் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. மேல போட்டிருந்தாங்கல்ல மசாலா, அதுவுமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நான் எது மாதிரி நினைச்சேன் அப்படின்னா, நம்ம மெரினா பீச்ல மீன் சாப்பிட்டோம்ல, நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் லிங்க் கொடுத்து விடுறேன். அந்த லிங்கை தொட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மெரினா பீச்ல சாப்பிட்ட மீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எண்ணெயில போட்டு பொரிச்சிருப்பாங்க அப்படியே அந்த எண்ணெய் சட்டியில. இந்த மீனோட வாலு, துடுப்பு, மண்டை எல்லாமே பொரிஞ்சு போயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு போயிருக்கும் எல்லாமே. ஆனா இந்த மீனை எண்ணெயில போட்டு பொரிக்கல, தோசை கல்ல போட்டு வறுத்தாங்க. என்ன பீச்ல நம்ம சாப்பிட்டது
அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சாலுமே எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சுது. அந்த வால்லேருந்து பாடி பார்ட்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சுது. ஆனால் இங்கே வறுத்ததுனால நடுவில் உள்ள பாடி பார்ட்டை மட்டும்தான் சாப்பிட முடியுது, மற்ற எந்த பார்ட்டையும் சாப்பிட முடியல நம்மளால. முன்ன 2 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம்ல, அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. இதில் மசாலாலாம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது, உள்ளே எல்லாம் மசாலா உள்ளே போயிருந்தது. ஆனால் என்ன கேட்டிருந்தா பொரிச்சிருந்துருக்கலாம் வறுக்காம. இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போனோம்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல டிஷ் இருக்குது, என்ன பண்ணுவோம், அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு எப்போ யாரா ஃபஸ்ட்டு முடிக்கிறது அப்படின்னு தான் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே இருந்துச்சு. யாருமே அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சி நல்லா இருக்கே அப்படின்ட்டு சாப்பிடல. சரி சரி சாப்பிட்டு முடிங்கடா சீக்கிரம் நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க திரும்ப ஏதோ ஒரு கதை ஆரம்பிச்சு நானும் பேசி அந்த கதை அப்படின்னு நான் லாங்காக போய் வெட்டி கதை தான் இருந்தாலும் வெறித்தனமாக பேசி அந்த டைமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெழுத்துறதுக்காக போனோம். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஆனால் உட்காந்து பேசின நேரம் நல்லா இருந்தது. நல்ல வேலை பெரிய மீன் எதுவும் வாங்கலை, இந்த மீன் வாங்கினதே போதும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ண போனோம். நாங்கள் சாப்பிட்ட எல்லாத்தோட ரேட்டும் 300 ரூபா. இந்த ரேட்டு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கோவளம் சைடு இது மாதிரி ஃபிஷ் சாப்பிட்றதுக்காக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டியாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக வாங்க. முதல்லயே பெருசாக வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.